வெல்கம் டு தெய்வாஸ் இல்லம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நலங்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான். இந்த நலங்கு மாவோட யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்ல கலர் கொடுக்கும் குழந்தைகளுக்கு. இந்த கோடை காலத்தில் உடல் வெப்பத்தினால ஏற்பட சின்ன சின்ன அலர்ஜி இதெல்லாமே வந்து இது வந்து போக்கும். நம்ம சோப்புக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது. ஸ்கின்னும் வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. இது எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணதில்லை. இது பார்க்கலாம். இது வந்து ஆவாரம் பூ காய வச்சது. இது நாட்ரோஸ் வந்து காய வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இது எல்லாமே பொடியாக வாங்கி இது பண்ணாமல் இதாகவே வாங்கி நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கு. இது வந்து பூந்திக்கொட்டை. பூந்திக்கொட்டை பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து அழுக்கு எடுக்கிற பொருளாக, அதாவது சோப்புக்கு பதிலாக, சோப்பெல்லாம் இல்லாத பொருள் சோப்புக்கு பதிலாக, ஷாம்புக்கு பதிலாக வந்து இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பூலாங்கிழங்கு. இதுவுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரோட யூஸ் வந்து நல்லாவே தெரியும். இதுவும் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு வந்து இது பவுடராக தான் கிடச்சிது. இது தனியாக கிடைக்கல. இது ஆக்சுவலாக நம்ம கிராமத்தில் நிறைய இருக்கும். பட் நம்ம தேடி எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியல. அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே இதில் வாங்கியாச்சு, கடையிலே வாங்கியாச்சு. அடுத்தது வந்து முல்தானி மட்டி. இதுவுமே பொடியாக தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் பாதாம் போட்டுக்கலாம். இது எல்லாமே 100 தான். நாங்கள் கரெக்டாக எல்லாமே 100 சேர்த்துருக்கோம். இது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வேறு என்ன சேர்த்துக்கலாம்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம், வெந்தயம் வந்து கொஞ்சமாக ஒரு இப்போ 100ன்னு போட்டிருக்கோம்னா இதில் ஒரு 3 ஸ்பூன் அந்தமாரி வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது வெட்டிவேர், இது எல்லாமே சேர்த்து நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். பொடி பண்ணி அதை வந்து சலிச்சிட்டு நம்ம பன்னீரோடையோ இல்லை தயிரோடையோ இல்லை பாலோடையோ மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சோப்புக்கு பதிலாக இதை நம்ம கண்டினியூவாக குளிக்க பழகிட்டோன்னா ரொம்பவே நல்லது. பாருங்கள், இது வந்து நாளைக்கு வெயிலில் காய வச்சு அடுத்த வீடியோவில் இதை பொடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இதுக்கு பதிலாக சில பேர் வந்து கஸ்தூரி மஞ்சளுக்கு பதிலாக நார்மல் நம்ம குளிக்கிற மஞ்சள் இருக்கு இல்லையா, வெங்கல மஞ்சள் சொல்லுவோம்ல, அந்த மஞ்சள் கூட சேர்த்து இதை நம்ம தயார் பண்ணுவாங்க. அந்த மஞ்சள் சேர்த்தோன்னா ஓவராக மஞ்சள் கலர் நமக்கு நல்லாவே தெரியும். அது சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட எரியிற மாதிரி இருக்கும். ஸ்கின் வந்து கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம விட்டுட்டு கஸ்தூரி மஞ்சள் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் உங்களுக்கு வந்து பொடி பண்ணிவிட்டு நான் அதை காமிக்கிறேன். Thank you, friends.